எப்படி புண்டலீகன் அப்படிங்கிற பக்தனுடைய அந்த தன்னுடைய கடமை அப்படிங்கிறதுக்கு அவன் எப்படி ஒரு ஆதாரமா இருந்தானோ அந்த கடமை உணர்ச்சிக்கு பகவான் அடிமையானான் புண்டலீகனுக்கு. அப்பா அம்மாவுக்கு சேவை செய்யறதுதான் என்னுடைய கடமை அப்படின்னு புண்டலீகன் அதுல திருடமா நின்னான். அந்த திருடமான அந்த ஒரு நிலைக்கு பகவான் அடிமையானான். சோ பகவான் எப்ப பார்த்தாலும் நம்ம கூப்பிட்டுட்டே இருந்து அவனுக்கு பூஜை பண்ணிட்டே இருந்தாதான் நம்மளுக்கு அருள் புரிவானா? இல்ல. நம்மளுக்கு என்ன டியூட்டி இருக்கோ, என்ன கடமை இருக்கோ, அந்த கடமைய உண்மையா நேர்மையா யாரையும் ஏமாத்தாம, யாரையும் பழி வாங்காம, யாரையும் இது மூலியமா யாரையும் புண்படுத்தாம நம்ம கடமைய உண்மையா செஞ்சுட்டு இருந்தா பகவானை கூப்பிடவே வேண்டாம். அவன் ஓடி வந்து நம்ம வீட்டு வாசல்ல நிப்பான். நாமதேவர்கிட்ட இருந்து அததான் கத்துக்கலாம். அவர் மேஜிக் பண்ணல, மிராக்கிள்ஸ் நடக்கல அவருடைய வாழ்க்கையில. அவர் உண்மையா இருந்தா எப்படி அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கறத வாழ்ந்து காமிச்சார்.